Hello students, இன்னைக்கு பார்க்க போகிறது 7th standard maths measurement exercise 2.2 வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸசைஸ் 2.2ல ஃபஸ்ட்டு 4 சம் ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரோம், அவங்க பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம 5th சம் பார்க்க போகிறோம். In the grassland, a ship is threaded by the rope of length 4.9 meter. Find the maximum area that the ship can graze. லென்த் ஈக்குவல் டு 4.9, ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியாவோட ஃபார்முலா பையா ஸ்கொயர் மீட்டர். பையோட வேல்யூ 22/7. இந்த லென்த் இருக்கிறத நம்ம ரேடியஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். 4.9 × 4.9. இப்போ இது 7 டைம்ஸ் போகும். நம்ம 0.7 வச்சுக்கலாம். இப்போது 22 × 0.7 × 4.9 இதை மல்டிப்ளை பண்ணுறோம். 4.9 × 0.7. 7 9s are 63, 7 4s are 28 plus 6 34. இங்கே கீழே 0 தான் இருக்குது, அதனால் நம்ம அதை கன்சிடர் பண்ண தேவையில்ல. இங்கே 2 பாயிண்ட்க்கு அப்புறம் 2 நம்பர்ஸ்க்கு அப்புறம் பாயிண்ட் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி 2 நம்பர்ஸ்க்கு அப்புறம் பாயிண்ட் போட்டுக்கலாம். இப்போ இது 3.43 × 4. பேலன்ஸ் 22. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 3 2s are 6, 4 2s are 8, 3 2s are 6. இதே நம்பர் தான் வரப்போகுது. ஸோ நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 6 4 பேலன்ஸ் 1 5 பேலன்ஸ் 1 7. ஸோ 2 பாயிண்ட்க்கு அப்புறம் புள்ளி வச்சுன்னா 75.46. ஸோ ஏரியாவோட 75.46 meter. Find the length of rope by which a bull must be threaded in order that it may able to graze an area of 2464 meter square. Area equal to 2464 meter square. இப்போது ஏரியாவோட ஃபார்முலா பையா ஸ்கொயர் யூனிட். ஸோ ஏரியா கொடுத்துருக்காங்க, நம்ம ரேடியஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது பையா ஸ்கொயர் இங்கே வச்சுக்கிட்டு ஏ இங்கே இருக்கிற மாதிரி எடுத்துப்போம். இப்போது ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு A/π. ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏரியாவோட வேல்யூ 2464/π, பையோட வேல்யூ 22/7. இப்போ டிவைட் பை இருக்கிறதுனால நம்ம 2464 × 7/22 ஆக்கிறோம். இப்போ இதை கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். 2 டேபிள்ஸில் போகும். 11 2s are 22. இது 1 2s are 2, 2 2s are 4, 3 2s are 6, 2 2s are 4. இப்போ இதுவும் 11 டேபிள்ஸில் போகுமான்னு போகும். 11 1s are 11. இது என்ன பண்ணால் 11 1s are 11 இருக்கும், பேலன்ஸ் 1 இருக்கும். இங்கே ஒரு பேலன்ஸ் 1 வந்துடும். அப்போ 13 ஆகிடுமா? அப்போ 11 1s are 11 அகைன். பேலன்ஸ் 2 3 22 இருக்கும். இங்கே 2 11s are 22 ஆகிடும். இப்போ என்ன இருக்குது? 1 1 2 × 7. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு பார்க்கணும். இப்போ 1 1 2 × 7 ஈக்குவல் டு 7 2s are 14. பேலன்ஸ் 1 7 1s are 7 8 7 1s are 7 784. ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 784. இப்போ ஆரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இப்போ எல்சிஎம் எடுக்கலாம். 7 8 9. இது 2 டேபிள்ஸில் பார்க்கலாம். 3 2s are 6, பேலன்ஸ் 1, 9 2s are 18, 2 2s are 4. அகைன் 2 டேபிள்ஸில் போடலாம். 1 2s are 2, பேலன்ஸ் 1, 9 2s are 8, balance 1, 6 2s are 12, 9 2s are 18, balance 1, 8 2s are 62, 4 2s are 8, balance 1, 9 2s are 18, 7 7s are 49. அப்புறம் இது அகைன் 7ல் போகும். பேலன்ஸ் 1. இப்போது 2 × 2 × 2 × 2 × 7 × 7. இப்போ இது காமனாக இருக்கதான் இருக்கும். 2 காமனாக இருக்க வேல்யூஸ் எழுதிக்கலாம். 2 × 2 × 7.
2 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 4 வரும் 7 4 7s are 28. The radius value 28 meter. Lalita want to buy a round carpet of the radius is 63 centimeter for her hall. Find the area that will be covered by the carpet. ரேடியஸோட வேல்யூ 63 சென்டிமீட்டர், ஏரியாவோட ஃபார்மில் பையா ஸ்கொயர் யூனிட். இப்போ நம்ம ஏரியா தான் கண்டுபிடிக்க போகிறோம். பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 63 × 63. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண முடியும்னா முடியும். 7 9s are 63. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது 22 × 9 × 63. இப்போ 22 × 9 என்ன? 22 × 9, 9 2s are 18, பேலன்ஸ் 9 2s are 18 + 1 198. இப்போது அது என்ன பண்ணும்? 198ஓட 63 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 6 3s are 24, 9 3s are 27, 28 29, balance 2, 3 1s are 3 4 5, 8 6 are 48, balance 4, 9 6 are 54 55 56 56 57 58, balance 5, 6 1s are 6 plus 5 11, so 4 17, balance 1, 8 9 14, balance 1 2 1. இப்போ ஆன்சர் 1 2 4 7 4. ஏரியாவோட வேல்யூ 12,474 centimeters. He wants to level her circular flower garden whose diameter is 49 meter at the rate of 150 meters per meter square. Find the cost of leveling. Diameter 49 meter, area of the circular garden cost வந்து 150 meter square. Radius equal to d divided by 2. So radius of the value 49 meter divided by 2. 49 மீட்டர்னா 49 மட்டும் போட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோன்னா 2 2s are 4, 4 2s are 8 வரும். பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணோன்னா 5 2s are 8, 5 2s are 10, 24.5. இப்போ ரேடியஸோட வேல்யூ 24.5. ஏரியா ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் யூனிட். ஸோ பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 24.5 × 24.5. இதை கேன்சல் பண்ண 3 7s are 21, பேலன்ஸ் 3 வரும். 5 7s are 35 வரும். இதுக்கு ரெண்டில் பாயிண்ட் இருக்கிறதுனால 3.5. இப்போ மல்டிப்ளிகேஷன் எது இருக்குது? 22 3.5 × 24.5. இப்போ 22ம் 3.5ம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 2s are 10, 5 2s are 10 and 11, 3 2s are 6, 3 2s are 6, 0 7 7. 1 பாயிண்ட்டுக்கு அப்புறம் புள்ளி இருக்குது. ஸோ 1 நம்பருக்கு அப்புறம் புள்ளி வச்சுக்கலாம். இப்போது 7 7 × 24.5 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போது இதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இங்கேயே போடுறேன். இங்கே 0.0 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 0 அப்படியே போட்டுடலாம். 7 5s are 35, balance 3, 7 5s are 35, 36 37 38. 0 கீழே இங்கே போட்டுக்கலாம். 7 4s are 28, 7 4s are 28 29 30. இங்கே ஒரு 0 இருக்குது. 7 2s are 14, balance 1, 7 2s are 14, balance 1 15. இப்போ 0 5 8 + 8 16, balance 1, 4 4 8 5 3 8 1. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வச்சோன்னா ஏரியா என்ன கிடைக்குதுன்னா
1866.50 meters square. Cost of leveling the garden per centimeter equal to 1500 rupees ஆகுது. Cost of leveling the garden for the area நமக்கு இப்போ வந்து ஆன்சர் எழுதிக்கணும். 860.50 மீட்டருக்கு எவ்வளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 0.50 into 150. இப்போ ஃபஸ்ட்டு 0 இருக்கனால எல்லாத்தையும் 0 ஆட் பண்ணிக்கணும். 3 4 அப்புறம் 5 6. ஸோ இங்கே ஒரு 0 போட்டுக்கலாம். 5 5s are 25, 6 5s are 30, 32, 8 5s are 40, 43, and 8 5s are 40, 44, 5 1s are 5 plus 1 9. இப்போ ஒன்று தான் இருக்குது. ஸோ 0 5 6 8 8 1. ஸோ இதில் எடுத்து பண்ணால் 0 5 5 6 7 6 7 8 9 8 4 12 balance 1 10 18 balance 1 2. ஸோ ரெண்டு நம்பருக்கு அப்புறம் பாயிண்ட் இருக்கிறதுனால 2 நம்பருக்கு அப்புறம் நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ காஸ்ட் ஆஃப் leveling the garden for 1886.50 meter equal to நம்ம வேல்யூ சிம்பிள் போட்டுட்டு 2829.75 rupees. The floor of the circular swimming pool whose radius is 7 meter has to be cemented at the rate at 18 per meter square. Find the cost of the cementing the floor. Radius 7 meter. So நம்ம இப்போ ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியாக்குள் பையா ஸ்கொயர் யூனிட். ஸோ பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 7 × 7 ஆர் ஸ்கொயர்னால. ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 22 × 7 எவ்வளோன்னு பார்க்கணும். மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 22 × 7 7 2s are 14, balance 1 7 2s are 14. The answer is 154. So area equal to 154 square meter. Cost of cementing the floor per meter equal to 18. அப்போது காஸ்ட் ஆஃப் சிமெண்டிங் த ஃப்ளோர் ஃபார் ஏரியா நம்ம கண்டுபிடிச்ச ஏரியாவோட வேல்யூ 154 மீட்டர் ஸ்கொயர். ஸோ 18 × 154 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 154 × 18 போட்டுக்கலாம். 8 4s are 32, 8 5s are 40, 43, balance 4, 8 1s are 8, balance 4 இருக்குது, அதை ஆட் பண்ணோம் 12. ஸோ 4 5 1 2 4 5 6 7 5 6 7 and then 2 equal to 2772. Cost of cementing the floor for 154 meter square equal to அந்த சிம்பிள் போட்டுங்க, ஒரு ரூபீஸ் சிம்பிள் போட்டு 2772. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி போட்ட சம் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை பாய்.